guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. பாய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஆர் தங்கச்சி அக்கா யாருக்காவது சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இது நம்மளோட புது ட்ரெடிஷனாகவே ஆயிடுச்சு. ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா போயிட்டு வந்துட்டு அங்கே போட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஹாலாக காட்டுறது இட்ஸ் நவ் அ ட்ரெடிஷன். கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ வியூஸு போகுது போகலை அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. என் கேர்ளிஸ்க்கு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்க்குறதுல நான் ரொம்ப உன்னிப்பாக இருப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு ட்ரிப்புக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 400-600 ரேஞ்சில் தான் நான் எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம போடுற அந்த குட்டி விளாக்ஸ்லேயே எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கேட்டு நிறையா கேட்க ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பொறுக்கி எடுக்கிறதுல கலை சிறந்தவள், கலை இல்லை கரெக்டு தான், எக்ஸ்பர்ட் வந்து நானே சொல்லிப்பேன். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் வியட்நாம் இல்லை ஃபுக்காக் ட்ரிப்போடைய அவுட்ஃபிட் ஹால். இந்த ட்ரிப்பு வந்துட்டு ரொம்ப கடைசி நிமிஷத்தில் பிளான் பண்ணது. அண்ட் இட்ஸ் அ ஸ்பான்சர் ட்ரிப், நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன் ட்ரிப், இட்ஸ் அ ஸ்பான்சர் ட்ரிப். ஸோ கடைசி ஒரு 3 நாள், நான் 2 நாள் தான் எனக்கு 2 நைட் தான் எனக்கு நல்லாவே டைம் இருந்துச்சு. அதனால் இந்த வாட்டி நிறையா புது ட்ரெஸ் வாங்குறத விட ரிப்பீட் பண்ணேன். கொஞ்சம் எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸையும் வாங்கி போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கேருந்து சிங்கப்பூர் போகிற மாதிரி இருந்தது. சிங்கப்பூர்லேருந்து ஃபுக்காக். ஸோ நான் அதுக்கு வந்து நான் போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் பேண்ட் ஜீன், பேகி ஜீன்ஸு, அண்ட் ஆல்சோ இந்த ஒரு பிங்க் கலர் புசு. இது லாஸ்ட் டைம் நம்மளோட ஹேண்ட்பேக் வீடியோவில் போட்டிருப்பேன், அங்கே சாரு விளாக்ஸில் அதில் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த புசு டாப்பு. ஸோ இது ரெண்டுத்தையுமே தான் பேர் பண்ணியிருந்தேன். அஃப்கோர்ஸ் பீப்புள் நோ இது ரெண்டுமே பழசு தான். அண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூடியோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். திஸ் கம்ஸ் அரவுண்ட் ஒரு 850க்கு வந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் ஃபார் 450, 499 அப்படி. ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்டோருங்கிறதுனால இதோட சிமிலரை வந்து நான் தேடி வச்சுருக்கேன் மிந்த்ராவில். அல் டேக், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, சிமிலராக அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னோட சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸஸில் வாங்கியிருக்கேன். ஆனால் ஏன் இப்போல்லாம் வந்து எம் சைஸ் தான் பத்துது. I'll go with எம் சைஸ். உங்களுக்கு என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட டே 1 அவுட்ஃபிட் வந்துட்டு இந்த டார்க் க்ரீன் ஸ்கர்ட் அண்ட் பிளாக் கலர் டாப், இது ரெண்டுத்தையுமே பேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பேர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் ரெண்டுமே டார்க் என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணதில்லை. இந்த வாட்டி எனக்கு வேறு வழி இல்லை, ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சா போதும்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் மிந்த்ரா. என்னன்னா இது வந்து ஒரு கோஆர்ட் செட். பேண்ட்டும் டாப்புமா கோஆர்ட் செட்னு சொல்லுவாங்க, ஸ்கர்ட்டும் டாப்பும் கோஆர்ட் செட்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஸோ இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் ஸ்கர்ட்டு, சைடில் லைட்டாக ஒரு கோடு கீழ்ச்சிருக்கும். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, கிராப் டாப் ப்ளவுஸ் மாதிரி ஒரு டாப்பு இதே கலரில் இருந்துச்சு. பட் எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள். எனக்கு அந்த மாதிரி போடுறது நாட் மை திங். அதனால் வந்து நான் அந்த டாப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்கர்ட் மட்டும் லாங் ஸ்கர்ட்டாக இருந்ததா, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கர்ட் எடுத்துக்கிட்டேன், டெய்லர்டு ஸ்கர்ட். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப பழசு. தாய்லாந்து ட்ரிப்பு போகும்போது நான் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு சும்மா ரூமில் போட்டுக்கிறதுக்காக வாங்கின ஒரு காலர் டாப். திஸ் இஸ் அவைலபிள் ஆன் மிந்த்ரா. 300 rupeesக்கு இருக்குது. நான் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. லைக் ரொம்ப அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக ஷேப் ஒட்டி அப்படி இல்லாமல் இட்ஸ் குட் குவாலிட்டி. இது நான் டேக் பண்ணுறேன். இதையுமே அந்த செட்டு நான் டேக் பண்ணுவேன். பட் ஆனால் இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. நான் தனியாக இந்த கலரில் ஒரு டெய்லர்டு ஸ்கர்ட்டை 700 என்னவோ பார்த்து வச்சுருக்கேன், அதை டேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒன்று பிரித்து இந்த மாதிரி கொலாபரேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் அந்த செட்டையும் டேக் பண்ணுறேன். அது என்னைக்கு உங்களுக்கு ஸ்டாக் வருதோ அப்போ உங்களுக்கு ஓகே. ஸோ இது வந்து அக்கா கிட்ட ஒன்று, என்னோட பழசு, ரெண்டும் சேர்த்து ஒரு கொலாபரேஷன். இந்த ட்ரிப்லேயே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ட்ரெஸ்ஸு இந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு. நிறையா பேர் ஆல்ரெடி கேட்டுட்டீங்க லிங்க்குன்ட்டு. திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் மிந்த்ரா. இது வந்து ஒரு ஏலைன் ட்ரெஸ், ஓகேவா? ஏலைன் ட்ரெஸ்லாம் வந்து ஆக்சுவலி காஸ்ட்லியாக இருக்கும். பட் இது ஒரு நல்ல ஒரு லெனின் காட்டனில். எப்படி நான் வந்து 650 ரூபாய்க்கு வாங்கினேன்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, கரையாக்கி வச்சுட்டேன். பிளாக் கலர் ஹேண்ட்பேக் மாட்டி கரையாக இருக்குது. ஐ திங்க் இன்னும் துவைக்கலன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கரை போகாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இல்லை எங்கள் அம்மா இது கவனிக்கலையா? சரி, ஓகே ஃபைன், கண்டிப்பாக கரை எடுத்துடலாம் கைஸ். ஸோ இது வந்துட்டு மிந்த்ராவில் வாங்கினேன். பட் இப்போ வந்து ரேட்டு 800க்கு மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ டூ செக் இட் அவுட், உங்கள் லொக்கேஷனுக்கு எப்படி காட்டுது அப்படின்ட்டு. அண்ட் இதில் ரொம்ப வந்து சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் மிந்த்ரா 30 minutesல வாங்கினேன். பட் லைட்டாக எனக்கு இந்த இடம் கொஞ்சம் லூஸாக இப்படி இழுத்தாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் லைட்டாக 2 சைடும். இவ்வளோக்கு பிடிச்சிருக்கேன், எம் சைஸு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இட்ஸ் டீப் நெக் பின்னாடி. பட் பிரச்சனை இல்லை, எனக்குலாம் இப்படி முடி போட்டோன்னா பின்னாடி ஒன்றுமே தெரியாது. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அதுபடி ஒரு க்யூட்டான ட்ரெஸ், சீரியஸ்லி அழகாக இருக்கு.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ரவுண்ட் நெக், ஒரு மாதிரி ஃபுல் க்ளோஸ்ட் நெக்கு டாப்பு வித் பூட் கட் ஜீன், இது ரெண்டுத்தையுமே வந்து பேர் பண்ணியிருந்தேன் அந்த கேபிள் கார் ஆக்வாடோப்பியா போகும்போது. ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து எதுவுமே நல்லா போட்டு இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் என்னால் ஆட் பண்ண முடியுமான்னு தெரியல கைஸ். நான் வந்து கூச்சமே இல்லாமல் அங்கே போயிட்டு ஒருத்தையும் கேன் டேக் அ பிக்சர் ஆஃப் மீ, கேன் டேக் அ பிக்சர் ஆஃப் மீ அப்படி கேட்டு ஸ்டாண்டில் வச்சு, லிட்டரலி இந்த ட்ரெஸ்ஸு போடுற அன்றைக்கி தான் வந்துட்டு ஸ்டாண்டில் வச்சு எடுக்கலாம், செல்ஃப் போர்ட்ரேட் எடுக்கலாங்கிற புத்தியே வந்துச்சு. ஸோ பிக்சர்ஸ் எதுவுமே அவ்வளோ வர்த்தியாக இருக்காது, பட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இவன் வந்து மிந்த்ராவில் தான் வாங்கினேன். இது ஆனால் இந்த ட்ரிப்புக்குன்னு வாங்கல, ரொம்ப லாங் பேக் ஒரு ரீலை பார்த்து வாங்கி வச்சிருந்தேன். ஃபார்மல்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும் இந்த லுக்கு இது போடும்போது, அதனால எதுக்கோ இது வாங்கி வச்சிருந்தேன். இது சம்திங் 350 rupees. இது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் டல்லான கலர்ஸ் தான். எனக்கு இந்த கலரே வந்து என்னடா இது நல்லாவா இருக்கும், எனக்கு எப்பவுமே பளிச்சுன்னு போட தான் பிடிக்கும் அப்படி நினச்சேன். பட் ஆனால் இட்ஸ் நைஸ் ஒன்லி. இதில் 2-3 கலர் இருக்குது, ஆனால் எல்லாமே இந்த மாதிரி லைட் கலராக தான் இருக்கும். ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் பெட்டர். பட் ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு கைஸ். 350 ஃப்ரம் மிந்த்ரா. அண்ட் இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு வந்து நான் என்னுடைய பூட் கட் ஜீன், திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஜூடியோ தான், பட் ஸ்டில் நான் உங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன்ஸை வந்து இருந்தால் டேக் பண்ணுறேன். இவனும் ஒரு 800 போல் வந்தான்னு நினைக்கிறேன். இது பழைய ஜீன், இது எப்பயோ வாங்கின டாப், ரெண்டுத்தையும் வந்து கொலாபரேட் பண்ணிட்டேன். இந்த ட்ரிப்புக்கு நான் கடைசியாக போய் பர்ச்சேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். ஸோ இந்த ஆரஞ்ச் கலர் ஸ்கர்ட்டு அண்ட் இந்த ப்ளூ வந்து நான் ஒரு கண்டென்ட் வீடியோ இதில் போட்டிருந்தேன் மிஸ் மிராக்கிளில். நிறைய பேர் காட் அட்ராக்டட், இது க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது பின்னாடி என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சும் ஒரு கோஆட் செட் தான், ஸ்கர்ட் அண்ட் அந்த ப்ளவுஸ் மாதிரி ஒரு க்ராப் டாப்பு. ஸோ இதுவும் என் அக்கா வியட்நாம் ட்ரிப் போகும்போது இந்த ஸ்கர்ட்டு அந்த ஸ்கர்ட்லாம் வாங்கிட்டு போயிருந்தா. நீங்கள் யாரும் என் அக்கா வியட்நாம் ட்ரிப்ஸை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா அவள் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டால் யாருக்கும் தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி இப்போ நான் போட்டுக்கிறேன். சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா இப்படி வந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் மாறி, எந்த பிரச்சனையுமே இருக்காது, காசு மிச்சம். ஸோ இந்த ஸ்கர்ட்டு ஆக்சுவலாக பாலி போகும்போது இந்த மாதிரிலாம் நிறையா தேடினேன் கைஸ். இப்படி வந்து ஃபுல் ஸ்கர்ட் போடணும், இப்படி ஏஸ்தட்டிக்காக இருக்கணும், ஒயிட் கலரில் ஒரு ஸ்கர்ட் வாங்கணும்னு நினச்சேன், அப்பாமே இல்லை. இப்போ தானாக அமைஞ்சது இந்த ஆரஞ்சு, செக்குடு ஆரஞ்சு. இதுக்கு ஆக்சுவலாக ஒயிட் கலரில் ஒரு டிஷர்ட் போடணுன்னு தான் வச்சுருந்தேன். பட் ஆனால் எனக்கு ஏதோ டிஷர்ட் பெருசாக பிடிக்கவே இல்லை. கடைசியாக ட்ரிப் போகிறதுக்கு ஒரு நைட்டு முன்னாடியா 2 நைட்டு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மெகா மார்ட்டில் வந்து சும்மா போய் அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது வாங்கிட்டு வருவோமே, மிஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அங்கே ஒரு கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. 2 வாங்கினா 1 ஃப்ரீ அந்த மாதிரி சம்வாட். ஆமாம், 2 வாங்கினா 1 ஃப்ரீங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு நானே என்னென்னவோ பார்த்தேன். அதில் போயிட்டு சரி சும்மா பொறுக்குவோம், ஒரு செட்டாக வாங்கினா 1000 ரூபா ஆகிடும், அதுக்கு இந்த மாதிரி 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு 3 பொறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பொறுக்குனது தான் இந்த டாப். திஸ் இஸ் ஃப்ரம் அன்லிமிட்டெட். இந்த பிராண்டை வேணால், பிராண்டே இல்லை கைஸ், அன்லிமிட்டடோடது போல். நான் வேணால் சிமிலராக ஏதாவது இருந்தால் டேக் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து இந்த கலருக்காண்டி எடுத்தேன். எனக்கு இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ்லாம் பிடிக்காது, பட் ஸ்டில் இந்த கலர் ஏதோ என்கிட்ட இந்த மாதிரி ஸ்கை ப்ளூவில் இல்லை, அதனால் இந்த கலருக்காண்டி எடுத்தேன். ப்ளஸ் அங்கங்கே ஆரஞ்சு பூ இருக்குது, இதில் ஆரஞ்சு இருக்குது, ஒன்று சேர்த்துடலாம். இப்போவுமே எனக்கு இது ஒரு நல்ல காம்பினேஷனா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் வேறு வழி இல்லை, ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இது 300 இல்லை 400 ரூபா. எனக்கு வந்து 50% ப்ரைஸில் கொடுத்தாங்க, 199. இது 199, அவ்வளோதான், சூப்பர் அப்படின்னு சொல்லி இந்த செட்டை முடிச்சிட்டேன். அந்த ஸ்கர்ட் வந்து ஃப்ரம் மிந்த்ரா தான், ஸோ அதை நான் டேக் பண்ணுறேன். அது வந்து செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 600 650 அந்த செட்டு முடிஞ்சு. அங்கேயே நான் இன்னொரு டாப் எடுத்தேன். திஸ் இஸ் ஆல்சோ 100 rupees. ஏன்னா இவன் 200 rupees, ஆஃபரில் வந்து எனக்கு 100 rupeesக்கு கிடச்சிது. நல்லா மொடன்னு தொம்மன்ட்டு. ஆஃப்கோர்ஸ் ஏர்போர்ட்டுக்கு தான் போட்டிருந்தேன் கைஸ். எப்படி இருந்தால் என்ன ஏர்போர்ட் அவுட்ஃபிட், அதுவும் வரும்போதெல்லாம் வந்து ரொம்ப டைர்டாகிடுவோம். போகும்போது தான் ஏர்போர்ட் அவுட்ஃபிட்லாம் அப்படியே பலமாக இருக்கணும்னு நினைப்போம். வரும்போது ஒரு கொண்டையை போட்டு தூங்கிட்டே தான் வரப்போகிறோம். இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் ட்ரெஸ்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் புது ட்ரெஸ் வாங்கினதே பெரிய விஷயம். திஸ் இஸ் 100 rupees. எப்படி ரிச்சாக இருக்கா? இந்த டொமேட்டோ ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பூட் கட் ஜீனு அதையே வந்து அங்கே ஊரில் போய் போட்டுட்டு காய போட்டு ஒரு நாள் வெயிலில் எடுத்து திருப்பி ரீவேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒருத்திங்கிறதுனால வெறும் 7 kg மட்டும்தான் அலவுட் வச்சுருந்தேன். ஸோ அதிக வெயிட்டுனால முடியல, அதனால் இருக்கிற ஜீனே திருப்பி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ரீசைக்கிள் பண்ணிட்டேன். திஸ் டாப் அண்ட் தட் டாப் ஃப்ரம் கடை 199, 100 rupees. அவ்வளோதான் கைஸ், நம்மளுடைய 6 பகல் 5 ராத்திரி ட்ரிப்புக்கு எல்லா அவுட்ஃபிட்டையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுவுமே ஒரு மிந்த்ராவில் வாங்கின ஒரு சுடிதார் தான். ஏன்னா இதையும் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். ஓகே, ரேட் எப்படியோ ஒரு 700 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அண்ட் மற்ற என்ன ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், வேறு எதுவுமே இல்லை. என்னோடய பேக்ஸ் எதுவுமே நான் கொண்டே போகலை, பிகாஸ் அது வெயிட் முதல்ல நிறையா எடுக்கும். நாங்கள் கேர்ள்ஸாக போகணுன்னா ஒரு 20 kg காமனாக எடுப்போம். அப்போ 10 கிலோ நான் வச்சுக்கிறேன், 10 கிலோ நீ வச்சுக்கோ, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி போடுவோம். ஒருத்திக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு சோலோ பீரியடாக போக போகிறோம். அதனால எல்லாமே அந்த ஒரே ஒரு டோட் பேக் மட்டும்தான்.
ஜெனியக்கா வாங்கி கொடுத்தது பர்த்டேக்கு. அந்த டோட் பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு, ஸ்டாண்டு, பவர் பேங்க்கு எல்லாத்தையும், ஒரு ஒரு சாப்பாடு, தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் அதில் போட்டு இப்படி மாட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றிடுவேன். ஸோ அந்த டோட் பேக்கு ஒரே ஒரு கோச்சு இப்போ வாங்கினோம்ல ஒயிட் கலர், அதை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஜஸ்ட் இன்கேஸ் எங்கேயாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கும் எனக்கு பெருசாக அந்த ஊரில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குது. பட் ஃபோட்டோகிராஃபர்ஸே இல்லை. வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுவுமே 2 நாள் தூக்கிட்டே சுற்றினேன். யாராவது வந்து நமக்கு அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த பேக்கை வச்சு அப்படியே அழகாக போஸ்ட்லாம் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அமையலை. வின் ஒண்டர்ஸில் வந்துட்டு எனக்கு நந்தினி, மகா 2 பொண்ணுங்க வந்து ஓரளவுக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதோட அதையும் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ பேகுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பேக் மட்டும்தான். ஸோ இதான் வந்து என் சூட் கேஸ்க்குள்ளே இருந்த மெயினான விஷயம். இதோட இந்த ஃபுக்காக் ட்ரிப்போடைய அவுட்ஃபிட் ஹால் வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஹீரோ நாங்கள் நெக்ஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா, பாய்.